இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அன்னியார் அவர்களுக்கும் ஜூனியர் கேப்டன் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் நம்ம திரைத்துறையோட வருங்கால கேப்டன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கும் சகோதரர் சுதீஷ் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் திரை முன்னணி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் படைத்தலைவன், இந்த படத்தை தயாரித்தவர் பரமசிவம், என்னுடைய 25 ஆண்டு கால நண்பர். அவரால் இந்த சினிமாவுக்கு கிட்டத்தட்ட நிறைய தயாரிப்பாளர்கள் உருவானாங்க. அது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் கூடயே பயணித்த ஆள், பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவர், வியாபாரம் தெரிந்தவர். அவர் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்னும்போது ரொம்ப மகிழ்ச்சி. அவர் இந்த படத்தில் அவர் மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கணும், வெற்றி பெறணும். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு டீம் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக டைரக்டர் அன்பு 24 மணி நேரமும் இந்த படம் சிந்தனையாக சுறுசுறுப்பாக எந்த வேலை இருந்தாலும் அதை கொஞ்சமும் சலிக்காமல் பல 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 முறை அதை மாற்றங்கள் ஏற்படுத்தி அந்த படத்தை ரொம்ப பிரமாதமாக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம் எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது உருவானதுக்கு காரணம், இந்த படத்தை முழுசாக நான் பார்த்ததால் என்னால் கணிக்க முடிஞ்சது. இந்த படம் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கிறது. யானை சென்டிமெண்ட் ஒரு பக்கம், அதை விட சொல்லவே வேண்டாம். கேப்டன் ரசிகர்கள் கொண்டாட போகிறாங்க. கேப்டனோட கூஸ் மொமெண்ட் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது. நான் கேப்டன் ரசிகராக இல்லாமல் யாருமே இருக்க முடியாது, நான் உட்பட. அவரோட ஃபைட்டுக்கு நம்ம ஸ்கூல் காலேஜ் டைம்ஸ்லலாம் நம்மலாம் பயங்கரமான அடிமை. அது ஒரு செவுத்தில் போய் அப்படி ஒரு காலை வச்சு அப்படி எகிரி வந்தாருன்னா அது திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்கணுன்னு போய் உட்காந்து பார்ப்போம். அதே மாதிரி அவருடைய வாரிசு, அதான் சார் சொன்ன மாதிரி புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது. ஒரு 6 அடி கம்பீரமான ஒரு ஹீரோ. அந்த ஃபைட்ஸ்லலாம் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ரொம்ப பிரமாதமாக அவருடைய காட்சிகள் வந்திருக்கு. நிச்சயமாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக இருக்கும். கஸ்தூரி ராஜா சார் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பார். ரொம்ப யதார்த்தமாக, நான் இங்கே வரும்போதே முதல்ல சொல்லிட்டேன் அவர்கிட்ட, சார் வாழ்ந்திருக்கீங்க இந்த கேரக்டர் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த படத்தில் என்னுடைய நண்பர் திரு லோகு கதிரோட ஃபாதர், ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது வில்லன் கிடச்சிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. படத்தில் இசை, பாடல்கள் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த படம் ஆரம்பித்ததும் தெரில, முடிஞ்சதும் தெரில. ஒரு 2 மணி நேரம் 15 நிமிஷம் தான் மொத்த படமே. குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு படமாக இருக்கும் இந்த படம். நான் என்ன சொல்ல போனால், தயாரிப்பாளர்கிட்ட சொன்ன ரிலீஸ்க்கு முன்னாடியே கேப்டன் ரசிகர்களுக்கு போட்டு காட்டுங்க, பப்ளிக் ஒரு ஷோ போட்டு காட்டுங்க, அவங்களே கொண்டு போய் இதை சேர்த்துருவாங்க. அந்தளவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய படமே இல்லை, தாராளமாக யாருக்கு வேணாலும் போட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு உற்சாகமும் ஊக்கமும் கொடுத்துருக்கேன். இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் எல்லாரும் மீடியா, ப்ரெஸ், நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.